கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவின் மலை பிரசங்கம், கிரைஸ்ட் சர்மன் ஆன் த மவுண்ட் என்ற ஒரு புதிய தொடரை நாம் ஆரம்பித்து பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற முதல் பாடத்தின் தலைப்பு, செய்தியின் தலைப்பு என்னவென்றால் டூ மவுண்டன்ஸ், இரண்டு மலைகள் என்று நாம் படிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது மலை பிரசங்கம் ஆகும். அதை சர்மன் ஆன் த மவுண்ட் என்று நாம் பொதுவாக சொல்லுவது வழக்கம். அது மத்தேயு 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களில் அடங்கியுள்ளது. மலை பிரசங்கத்தின் பின்னணி என்ன? பிரசங்கியாளர் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாருக்காக பிரசங்கிக்கப்பட்டது? குறிப்பாக 12 சீஷர்களுக்காக பிரசங்கிக்கப்பட்டது. லூக்கா 6வது அதிகாரம் 12 முதல் 20 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். அவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்களை தெரிந்து கொண்ட பின் அவர் செய்த பிரசங்கம் மலை பிரசங்கம் என்பது போல லூக்கா 6ஆம் அதிகாரம் 12 படித்தால் நமக்கு தெரியும். ஆகவே இந்த மலை பிரசங்கம் மிக பிரதானமாக சீஷர்களுக்காக, 12 அப்போஸ்தலர்களுக்காக செய்யப்பட்ட பிரசங்கம் என்பதை நம் மனதிலே கொள்ள வேண்டும். கூடியிருந்தவர்கள் யார் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பிரசங்கத்தை பண்ணும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 12 அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, ஏழை விவசாயிகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று அநேகர் கூடி இருந்ததை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். இவர்கள் எங்கிருந்து வந்திருந்தார்கள்? கலிலேயா, யூதா, பெரோயா, தெக்கப்போலி என்று சொல்லக்கூடிய 10 பட்டணங்கள், இன்னும் இதுமேயா, தீரு, சீதோன், மத்திய தரைக்கடலின் கரையில் இருந்த பெனிக்கேயா ஆகிய பல்வேறு இடங்களிலிருந்து திரளானவர்கள் வந்திருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். லூக்கா 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் கவனித்து பார்த்தால் இந்த உண்மை நமக்கு மிக தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரசங்கத்தை எங்கே இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார்? கலிலேயா பகுதியில் இருந்த ஒரு மலையிலே கிறிஸ்துவானவர் இந்த பிரசங்கத்தை அவர் செய்தார். அந்த மலையின் பெயர் வேதாகமத்திலே இல்லை. பாக்கியவான்கள், பிளஸட் என்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களின் பட்டியலோடு அவர் இந்த பிரசங்கத்தை செய்ய தொடங்கினபடினாலே அந்த மலை ஆசீர்வாத மலை, மவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங் ஆர் மவுண்ட் ஆஃப் பியாட்டிடியூட்ஸ் என்று அது அழைக்கப்படுகிறது. அதனால தான் மலை பிரசங்கத்தை எப்படியும் சொல்கிறாங்க அப்படின்னா ஆசீர்வாத மலை பிரசங்கம் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் கெரிசீம் மலையிலும், நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டுள்ள சாபங்கள் எல்லாம் ஏபால் மலையிலும் அவ்வப்போது வாசிக்கப்பட்டன. எந்த நியாயப்பிரமாணத்தில் இந்த ஆசீர்வாதங்கள், சாபங்கள் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம் என்றால் உபாகமம் 28வது அதிகாரம். உபாகம புத்தகம் இஸ்ரவேல் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு சட்ட புத்தகம். அதனால தான் அதை நாம் நியாயப்பிரமாணம் என்று கூட சொல்லுகிறோம். முதல் 5 புஸ்தகங்களையும் ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் த லா, டோரா என்று தான் சொல்லுவார்கள். அந்த 5 புஸ்தகங்களுமே அந்த பஞ்சாகமம் சட்ட புத்தகம் என்றுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கருதினார்கள், இன்றும் கருதுகிறார்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26 29 வரை, யோசுவா 8ஆம் அதிகாரம் 33, 34 ஆகிய வசனங்கள் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 11 வசனம்
29 நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெரிசீம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூறக்கடவாய் என்று வாசிக்கிறோம். இப்படி சொன்னது போலவே, மோசே எழுதி வைத்தது போலவே யோசுவா காலத்தில் செய்யப்பட்டது என்பதுதான் யோசுவா 8:33-34 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கிற உண்மை. ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் கெரிசீம் மலை அது ஆசீர்வாத மலை எண்ணப்பட்டது. சாபமலை என்று சொன்னால் ஏபால் மலை. ஆயினும் இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த இடம் கெரிசீம் மலை அல்ல. பெயர் சொல்லப்படாத அந்த மலை கெனசரேத்து கடல் அருகில், அதாவது கலிலேயா கடல் அருகில் இருந்தது என்பதுதான் உண்மை. மாணவர்களே, நம்முடைய சிந்தனைக்குரிய 2 மலைகள். ஒன்று பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலை, இன்னொன்று புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாத மலை. சீனாய் மலை பற்றி யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். ஆசீர்வாத மலை மத்தேயு 5ஆம் அதிகாரம். சீனாய் மலையில் 10 பிரமாணங்களை கொடுக்கும்படி கிறிஸ்துவானவர் இறங்கினார் என்று யாத்திராகமம் 19, 18, 20 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். பிரசங்கிக்கும்படி கிறிஸ்துவானவர் மலையின் மேல் ஏறினார் என்று மத்தேயு 5:1 நாம் வாசிக்கிறோம். ஜனங்கள் தேவனிடம் கிட்டி வர இயலவில்லை. எங்கே? சீனாய் மலையில். மலை அடிவாரத்தில் மட்டுமே அவர்கள் வர முடிந்தது என்று யாத்திராகமம் 19:13 வாசிக்கிறோம். ஆனால் ஆசீர்வாத மலையை குறித்து பார்க்கும் பொழுது சீஷர்கள், ஜனங்கள் அவனிடத்தில் வந்தார்கள் என்று நாம் மத்தேயு 5:1 பார்க்க முடியும். வாசிக்கலாமா? மத்தேயு 5:1 அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். சீனாய் மலையிலே கர்த்தர் இறங்கினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். பார்த்தீங்களா, சீஷர்கள் தான் கிறிஸ்துவானவர் வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது பக்கத்தில் இருந்தாங்க. அப்புறம் ஜனங்கள் எல்லாரும் இருந்தார்கள். சீனாய் மலையிலே ஜனங்கள் கிட்ட வர முடியாது. ஆனால் இந்த ஆசீர்வாத மலையில் ஜனங்கள் அவர் கிட்டே வந்தார்கள் என்று பார்க்கிறோம். 4வது வித்தியாசம் என்னவென்று பார்த்தால், மகிமையான கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டார் சீனாய் மலையில். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களையும் 1 கொரிந்தியர் 10:4 வாசித்து பாருங்கள். மகிமையான கிறிஸ்துவானவர் அங்கே வெளிப்பட்டார் சீனாய் மலையில். ஆனால் ஆசீர்வாத மலையில் மகிமையை மறைத்து மாம்சத்தில் கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டார் என்பதுதான் அற்புதமான உண்மை. 5வது காரியம், சீனாய் மலையிலே எல்லை கோடு இருந்தது. ஒரு பவுண்டரி லைன் ஆண்டவர் கொடுத்திருந்தார். நாம் அதை யாத்திராகமம் 19:21 நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. எல்லைக்கோடு இருந்தது. ஆனால் ஆசீர்வாத மலையில் எல்லைக்கோடு, பவுண்டரி லைன் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கல. 6வது, இடிமுழக்கம், புகைக்காடு, மின்னல்கள் மத்தியில் சீனாய் மலையில் கர்த்தர் பேசினார். ஆனால் ஆசீர்வாத மலையில் அப்படி இடி முழக்கம், புகை, மின்னல்கள் எல்லாம் இல்லை. அமர்ந்த மெல்லிய சத்தத்துடன் நம்முடைய இரட்சகர் பேசினார். 7வது வித்தியாசம் என்னவென்றால், சீனாய் மலையில் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆசீர்வாத மலையில் அந்த பிரமாணத்திற்கு விளக்கம் அல்லது விரிவாக்கம், விரிவுரை கொடுக்கப்பட்டது என்று நான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, 2 மலைகள், ஒன்று சீனாய் மலை, இன்னொன்று ஆசீர்வாத மலை. இந்த ஆசீர்வாத மலை பிரசங்கத்தை தான் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். திரளான ஜனங்கள்
என்ன எதிர்பார்த்தார்கள்? ரோமர்களின் அடக்குமுறையில் அவதிப்பட்டு வந்த ஜனங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் தம்முடைய 12 அப்போஸ்தலர்களை கொண்டு புதிய ராஜ்யத்தை ஸ்தாபித்து விடுதலை அடையவும், ஜனங்கள் விடுதலை அடைந்து அந்த விடுதலையை அனுபவிக்கவும் வழிதிறப்பார் என்று அவளோடு எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவரோ சொல்லிவிட்டார், என்னோட ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல என்று யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னோட ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது என்றால் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுதே அங்கே தெரிகிறது, இந்த உலகத்திற்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இயேசு கிறிஸ்து வரவில்லை. அவர் தமது அன்பின் ராஜ்யத்தை, ஆவிக்குரிய ராஜ்யத்தை, சத்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவே அவர் வந்தார். அதான் அவருடைய சித்தமாக இருந்தது. பிதாவின் சித்தம் அதை நிறைவேற்றத்தான் கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, ஆகவே இப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பூலோக ராஜ்யத்தை ஆரம்பிப்பார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவரோ தமது ஆவிக்குரிய ராஜ்யத்தின் மேன்மைகளை எடுத்து கூற ஆரம்பித்தார். அதுதான் மலைப்பிரசங்கம். மலைப்பிரசங்கம் பற்றிய பொதுவான அபிப்பிராயங்கள் என்ன இருக்கிறது என்றால் 3 முக்கியமான காரியங்கள். 1, மலைப்பிரசங்கத்தில் ரட்சிப்பின் திட்டம் விளக்கப்பட்டுள்ளது. பரலோகம் போக வாஞ்சிப்பவர்கள் இதன்படி வாழ வேண்டும் என்பது ஒரு சாராரின் கருத்து. 2, உலக சமாதானத்துக்கான திட்டம் இதில் உள்ளது. ஆகவே தேசங்கள், ராஜ்யங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இன்னொரு சாராரின் கருத்து. 3, இது நமது காலத்துக்குரியதே அல்ல. இந்த மலைப்பிரசங்கம் நம்ம காலத்துக்குரியது கிடையாது. எதிர்காலத்தில் குறிப்பாக 1000 வருட அரசாட்சியில்தான் நிறைவேறும். இப்பொழுது நாம் அதன்படி மலைப்பிரசங்கத்தின்படி வாழவே முடியாது என்பது மற்றொரு சாராரின் கருத்து. அன்பானவர்களே, 12 அப்போஸ்தலர்கள் வழியாக கிறிஸ்துவின் சுவிசேஷமானது, அது மலைப்பிரசங்கத்தை சேர்த்து கிறிஸ்துவின் சுவிசேஷமானது உலகம் முழுவதும் பரவிவிட்டது. அப்படியானால் மலைப்பிரசங்கம் நமது காலத்துக்கு உரியது. இயேசுவை பற்றிய அந்த அன்பின் சுவிசேஷம் எங்கெல்லாம் சென்றதோ அங்கே மலைப்பிரசங்கமும் கூடவே சென்றது. ஆகவே அது நமது காலத்துக்குரியது, நமக்கு உரியது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த மலைப்பிரசங்கத்தின்படி வாழ முடியாது, அது 1000 வருட சாட்சியின் காலகட்டத்தில் தான் செல்லுபடியாகும் என்பதெல்லாம் அபிப்பிராயங்களே ஒழிய உண்மைகள் அல்ல. மலைப்பிரசங்கத்தினுடைய முக்கிய தாற்பயம் என்ன? தேவனுடைய மெய்யான நீதியை, அதாவது கிறிஸ்துவின் குணத்தை இந்த பூமியிலேயே நம் வாழ்வின் வழியாக நாம் காட்ட வேண்டும். மத்தேயு 5:20 இயேசுவை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இந்த பிரசங்கத்தை பண்ணின பொழுதும் கிறிஸ்துவின் நோக்கம் அதுவாகவே இருந்தது. தேவனுடைய குணத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தேவ நீதியை உடையவர்களாக மாற வேண்டும் என்பதே தேவ சித்தம் என்றால் இந்த பிரசங்கம் நமக்கு உரியதுதானே. அன்பானவர்களே, சீனாய் மலையிலே 10 பிரமாணம், ஆசீர்வாத மலையிலே மலை பிரசங்கம், இந்த இரண்டையுமே 2 மலைகளில் தேவன் தந்தார் நம்முடைய நித்திய நன்மைக்காக. நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த மலை பிரசங்கத்தை கருத்தாக ஆராய்ந்து அதன் வழி நடப்பதற்காக ஆண்டோடைய கிருபையை நாம் நாட வேண்டும். இரவு முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையாக ஒரு மலையின் மேல் ஜெபித்தார். ஜெபித்த பின் அவர் கீழே இறங்கி வந்து 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார். லூக்கா 6:12-13 வாசிக்கிறோம். அவர்களை அபிஷேகித்து ஊழியத்திற்காக ஏற்படுத்தினார். அப்படி அவர் ஊழியத்திற்கு
அனுப்புவதற்கு முன்பாக அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு விசேஷித்த ஆலோசனை, அதான் மலைப்பிரசங்கம். மலைப்பிரசங்கத்தின் முக்கியமான சிறப்புகள் என்னென்னவென்றால், 12 அப்போஸ்தலர்களுக்காக இரட்சகர் செய்த அபிஷேக பிரசங்கம், ஆர்டினேஷன் சர்மன் என்று வாரன் வியர்ஸ்பி சொல்லுகிறார். இது சமாதானம் மற்றும் மன ரம்மியத்திற்கான வழிகாட்டி, கைட் டு பீஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட் என்று ஆர்த்தர் பியர்ட்ஸ் என்ற எழுத்தாளர் சொல்லுகிறார். மலைப்பிரசங்கம் இது கிறிஸ்துவானவருடைய உபதேசத்தின் சுருக்கம், த கம்பெண்டியம் ஆஃப் கிரைஸ்ட்ஸ் டாக்ட்ரின் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் மேக்னா கார்ட்டா ஆஃப் த கிங்டம், ராஜ்யத்தின் மகா சாசனம், பரலோக ராஜ்யத்தின் அடிப்படை கொள்கைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. மலைப்பிரசங்கம் த மேனிஃபெஸ்டோ ஆஃப் த கிங், ராஜாவின் பொதுவான அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. மேலும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மிக மையமான ஆவணம், த சென்ட்ரல் டாக்குமெண்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் ஃபெய்த் என்று வேத அறிஞர்கள் இப்படி பல விதங்களிலே மலைப்பிரசங்கத்தை மிக சிறப்பாக அவர்கள் குறிப்பிட்டு அழைக்கின்றார்கள். தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தின் மேன்மைகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள இந்த மலைப்பிரசங்கம் நம் அன்றாட கிறிஸ்தவ வாழ்வின் அனுபவமாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மலைப்பிரசங்கத்தை மத்தேயு சுவிசேஷத்திலும் பார்க்கலாம், லூக்கா சுவிசேஷத்திலும் பார்க்கலாம். மத்தேயுவிலே இது ஒரு முழுநீள பிரசங்கமாக இருக்கிறது, மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில். ஆனால் லூக்காவிலோ இந்த பிரசங்கம் ஒரே நீள பிரசங்கமாக அல்ல, சிறு சிறு பகுதிகளாக ஆங்காங்கே முத்து சிதறல்களாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்த மலைப்பிரசங்கத்தை குறித்து தான் நாம் ஒவ்வொரு செய்தியிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு மலைப்பிரசங்கம் குறித்த 3 முக்கிய உண்மைகளை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது பாடம் என்னவென்றால், இரட்சகர் உட்கார்ந்து பிரசங்கித்தார். மத்தேயு 5 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார், அவர் உட்கார்ந்த பொழுது என்று நாம் வாசிக்கிறோம். யூத ரபி அல்லது யூத போதகர் ஒருவர் அதிகாரப்பூர்வமாக பேசுகிறார் என்றால் அவர் உட்கார்ந்து தான் பேசுவார். யூத ரபியான அல்லது யூத போதகரான கிறிஸ்துவும் உட்கார்ந்து பேசின போது தமது ஆவிக்குரிய ராஜ்யம் பற்றிய அதிகாரப்பூர்வமான சத்தியங்களை எடுத்துரைத்தார் என்று பொருள். பிரியமானவர்களே, அதனால தான் பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்கு. அவர் உட்கார்ந்த பொழுது. இரட்சகர் உட்காருதல் என்பது அர்த்தம் பொதிந்த செயல், அக்கறையான செயல் ஆகும். மல்கியா 3 அதிகாரம் 3 வசனம் பாருங்கள். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் உட்கார்ந்து. இதை நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னா, தானியேல் 7 அதிகாரம் 9, 10 வசனங்களில் நியாய சங்கம் உட்கார்ந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ உட்காருதல் என்பது நியாய தீர்ப்பையும் சுட்டி காட்டுகிறது. தேவன் உட்கார்ந்து தம்முடைய ஜனங்களை எல்லாம் அவர் சரிபார்க்கிறவர். அவர்கள் சரியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் உட்கார்ந்து அதிகாரப்பூர்வமாக பேசுகிற தேவன். தேவப்பிள்ளைகளே, ஆகவே நியாய தீர்ப்பின் காரியத்திலையும் அவர் உட்காருகிறார் என்று மல்கியா 3:3, தானியேல் 7, 9, 10 பார்த்தோம். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். முக்கியமான பக்தி வினயமான காரியங்களை அவர் உட்கார்ந்து பேசினார். ஆகவே இந்த மலைப்பிரசங்கம் அவ்வளவுக்கு மிகவும் முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும் பொழுதும் உட்கார்ந்து நிதானமாக படிக்கணுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் உட்கார்ந்து நிதானமாக போதித்தார். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து
பைபிள் படிக்கிறது கிடையாது. வாழ்க்கை பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உட்கார்ந்து பைபிளை படிக்கிறோமா? உட்கார்ந்து தியானிக்கிறோமா? உட்கார்ந்து சத்தியங்களை கேட்கிறோமா? உட்கார்ந்து மற்றவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து கூறுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது முக்கியமான பாடம், இரட்சகர் வாயை திறந்து உபதேசித்தார். மத்தேயு 5 அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் அப்படின்னு பார்க்குறோம். வாயை திறந்து, கிரேக்க பாஷையில் இந்த வசனம், அவர் தமது முழு சிந்தையையும் திறந்து பேசினார், ஒளிவு மறைவின்றி பேசினார், முழு உண்மையை பேசினார் என்ற பொருளில் அடங்கியிருக்கிறது. அதே சமயத்தில் ஆண்டவர் தமது வாயை திறவாமலும் பல இடங்களிலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். மௌன பிரசங்கங்களை அவர் செய்திருக்கிறார், சைலண்ட் சர்மன்ஸ். மத்தேயு 26:63 பிரதான ஆசாரியனுக்கு முன் அவர் செய்த மௌன பிரசங்கம். லூக்கா 22:61 பேதுருவுக்கு அவர் செய்த மௌன பிரசங்கம். லூக்கா 23:8-9 படிக்கிறோம், ஏரோதுவுக்கு முன் அவர் செய்த மௌன பிரசங்கம். யோவான் 19:9 பிலாத்துவுக்கு முன் அவர் செய்த மௌன பிரசங்கம். பிரியமானவர்களே, இயேசுவை போல நாமும் எங்கு பேச வேண்டும், எங்கு பேசக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்பது ஒரு உத்தேசமான காரியம் அல்ல. நமது மனநிலைகள் மற்றும் சம்பாஷணைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காகவே அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார் மேத்யூ ஹென்றி. மூன்றாவது, கடைசியாக, இரட்சகர் உபதேசித்து சொன்னார் என்று மத்தேயு 5:2 வாசிக்கிறோம். இதற்கு கிரேக்க பாஷைப்படி அவர் இப்படித்தான் வழக்கமாக போதிப்பார் என்று பொருள். அதாவது மலைப்பிரசங்கத்தின் முக்கிய கூறுகளை அவர் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே நினைப்பூட்டி கொண்டே இருந்தார். ஏனெனில் தமது சீஷர்கள் வழியாகத்தான் சுவிசேஷம் சர்வ சிருஷ்டிக்கும் போக வேண்டி இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அன்பான தேவப்பிள்ளைகளே, சுவிசேஷ காலம் என்ன காலம் என்றால் சீர்திருத்த காலம் என்று எபிரேயர் 9:10 பவுல் சொல்லுகிறார். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜனபானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல என்று பார்க்கிறோம். ஆகவே சுவிசேஷ காலமே சீர்திருத்த காலம். நம்மை சீர்பொருந்த செய்து சிறப்பானவர்களாக மாற்றவே சுவிசேஷ புரட்சியை கொண்டு வந்தார் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அதில் மிக முக்கியமானது மலைப்பிரசங்கம். நமது கிறிஸ்தவ வாழ்வின் அளவுகோலாக இந்த பிரசங்கம் இருக்கிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தினால வாழ்க்கை தொடப்பட்டு, உள்ளம் தொடப்பட்டு மாறினவர்கள், ஆண்டவருக்கு சாட்சிகளாக மாறினவர்கள் எத்தனையோ பேர். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்த பிரசங்கம் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், மாற்றி இருக்கிறதா? ஆகவே ஆசீர்வாத மலையின் பிரசங்கம் நமக்கு ஆசீர்வாத வாய்க்காலாக மாற வேண்டும் என்று ஜெபத்தோடு தொடர்ந்து இந்த சத்தியங்களை படிப்போம். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கம் பற்றி படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுக்கு பரலோகத்தின் ஞானத்தை கொடுத்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரப்பூர்வமாக தம்முடைய முழு சிந்தையையும் திறந்து அவர் செய்கிற வழக்கத்தின்படியே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஆசீர்வாத மலைப்பிரசங்கத்தை கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த பிரசங்கத்தை நாங்கள் ஜெபத்தோடு கற்று, ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற அந்த வாழ்வை உம்முடைய பலத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடங்களை வருகிற நாட்களிலே தொடர்ந்து ஆவியானவர் கொண்டு கற்றுக் கொடுப்பீராக. உமக்கு சாட்சிகளாய் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.